நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலில் இருக்கக்கூடிய வெக்டர் ஃபைல்ஸை ஃபோட்டோஷாப்புக்கு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி நாம பார்க்க போகிறோம். இப்போ இல்லஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன். இல்லஸ்ட்ரேட்டர் நான் வச்சுருக்கேன். இதில் நிறையா கேமராவோட லோகோஸ் இருக்குது, லைட் ஸ்டாண்ட் இருக்குது, ட்ரைபாட் இருக்குது, கேமரா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த கேமரா லோகோ அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ஃபோட்டோகிராஃபர் இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேமரா லோகோ ஜூம் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஏன்னா பிக்சல் உடையவே இல்லை, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸையும் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதே பாருங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக இருக்குது. சரிங்களா, நம்மளுக்கு ஷேப் டூல் எப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா, ஓகே. இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப்பில் நம்ம வந்து என்ன மாதிரி எடிட்டிங் பண்ணுவோம்னா, இந்த ஆல்பம் எடிட்டிங், ஃபோட்டோ ரீடச்சிங் இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணுவோம். ஆனால் இந்த இல்லஸ்ட்ரேட்டர் இன்னொன்று கோரல்ட்ரா இருக்குது. சரிங்களா, கோரல்ட்ரா தான் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இல்லஸ்ட்ரேட்டர் வந்து சில பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. கோரல்ட்ரா எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோரல்ட்ரா இல்லஸ்ட்ரேட்டர் வந்து நல்லாயிருக்கும் பிரிண்டிங் துறைக்கு. அதாவது இப்போ ஒரு நோட்டீஸ் பிரிண்ட் பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு போஸ்டர் பிரிண்ட் பண்ண போகிறாங்க, ஒரு வெட்டிங் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண போகிறாங்க, இல்லை பேனர் ஃப்ளெக்ஸு பிரிண்ட் பண்ண போகிறாங்க, விசிட்டிங் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் பண்ணுவாங்க. எதுக்காக இதில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் இப்போ இதில் சாமின்னு ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்களேன். இந்த டெக்ஸ்ட்டை நல்லா ஜூம் பண்ணுறேன். எனக்கு குவாலிட்டி குறையவே குறையாது, நல்லா ஷார்ப்பாக இருக்கும். சரிங்களா, கோரல்ட்ரா வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியும். கோரல்ட்ரா யூஸ் பண்ணுறவங்க, நான் கோரல்ட்ரா யூஸ் பண்ணல. சரிங்களா, நான் இல்லஸ்ட்ரேட்டர் வச்சுருக்கேன். இந்த இல்லஸ்ட்ரேட்டரில் நான் ஜூம் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரெசல்யூஷன் அப்படிங்கிறது கணக்கில் வராது. இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இப்போ ஃபோட்டோஷாப் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன பேனர் டிசைன் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2x2 அப்படிங்கிற சைஸை நான் வைக்கிறேன். ஒரு 2x2 வைக்கணும்னு வச்சுங்களேன், 2x2ன்னு வைக்கிறேன். இது ரொம்ப சின்ன சைஸ். அப்போ இதுக்கு ரெசல்யூஷன் எவ்வளோ வைப்பேன், ஒரு 1000 அப்படிங்கிறது வைக்கலாம், ஒரு 1000 வைக்கலாம், இல்லை ஒரு 800 வைக்கலாம், இந்த மாதிரி வைப்போம். இதே ஒரு 20 ஒரு 30க்கு, அதாவது ஒரு 10 ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 சாரி வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 30, ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 30 அப்படிங்கக்கூடிய ஒரு பேனர் நான் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ரெசல்யூஷன் எவ்வளோ வைக்கலாம், அது ஒரு தாராளமாக ஒரு 400 இல்லை 300 போதும். ஏன் அப்படின்னா இதோடைய சைஸ் வந்து பெருசு. ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த வெக்டர் பேஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இல்லஸ்ட்ரேட்டர், இந்த இல்லஸ்ட்ரேட்டர் கோரல்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எப்படி வச்சாலுமே நம்மளுக்கு என்ன பண்ணும், குவாலிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்கும். சரிங்களா, நிறைய பேர் பயன்படுத்துறது கோரல்ட்ராவாக இருக்கும். நான் எதுக்காக இல்லஸ்ட்ரேட்டர் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபோட்டோஷாப்பில் எப்படி இருக்கோ அதே போல் தான் இதுவும் இருக்கும். ரெண்டுமே அடோபியோட ப்ராடக்ட். இல்லஸ்ட்ரேட்டரும் அடோபி ப்ராடக்ட் தான், ஃபோட்டோஷாப்பும் அடோபியோட ப்ராடக்ட் தான். ஃபோட்டோஷாப்பில் இருக்க மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்கட்டும் அதில் இருக்க மாதிரி ஒரு சில ஷார்ட்கட் இதில் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப் பயன்படுத்துறதுனால இது எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. இதே நான் இப்போ ஒரு கோரல்ட்ரா பயன்படுத்த போகிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு அதில் உள்ள ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கணும், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் கற்றுருக்கணும். அது வந்து தனியாக பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இல்லஸ்ட்ரேட்டருங்கிறது எனக்கு நான் ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்துறதுனால எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா தெரியுதுனால நான் இல்லஸ்ட்ரேட்டர் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைல் நினைப்போம். இப்போ வந்து இதில் நல்லா கவனமாக பாருங்களேன், இது வந்து ஒரு ஃபைல் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம். எப்படின்னா ஒரு PNG ஃபைலாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது அப்படி இல்லை. இந்த ஃபைல் வந்து எல்லாமே தனித்தனி ஃபைல். சரிங்களா, இப்போ எல்லா ஃபைலையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது தனி, இது வந்து ஒரு தனி ஃபைலு, இந்த மேலே இருக்கிறது ஒரு தனி ஃபைலு, அப்புறம் இதில் இருக்கிறது ஒரு தனி ஃபைல். இங்கே பாருங்களேன், ஒரு ஃபைலில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு லோகோ மாதிரி இருக்குது, சாரி ஒரே ஒரு PNG ஃபைல் அப்படின்னு நம்ம நினச்சோம். இது வந்து ட்ரோன் கேமரா, அந்த கேமரா மாடலை வந்து இதில் நம்மளுக்கு இந்த வெக்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளவு லேயர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதில் நம்மளுக்கு எடுக்க லேயர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஒரு ட்ரோன் கேமராலே மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. நாம் அது வந்து எப்படின்னா சிங்கிளாக இந்த மாதிரி தனியாக பிரித்து பார்த்தா தான் இதில் எவ்வளோ லேயர் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ட்ராக் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது ஒரு PNG இமேஜாக தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ட்ரோன் இருக்குன்னு வச்சுங்களேன், இதை நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம், இதை அப்படி செலக்ட் பண்ணிட்டோம். என்ன டூல் வச்சு செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல செலெக்ஷன் டூல், அதாவது நம்ம மூவ் டூல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃபோட்டோஷாப்பில், அந்த டூலை வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C அப்படின்னு கொடுத்தோம்னா காப்பி ஆகிடும். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேட்டருக்கு வந்து ஃபோட்டோஷாப்புக்கு வந்தாச்சு.
இங்கே ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். நியூ டாக்குமெண்ட் வந்து அங்கே காப்பி பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த காப்பி பண்ணதோட சைஸ் என்னவோ அதே சைஸில் எனக்கு வந்துடும். நார்மலாக நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் Ctrl+N அப்படிங்கிறத கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அங்கே ஃபைல் காப்பி பண்ணீங்களா, என்ன ஃபைல் நீங்கள் காப்பி பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோஷாப் வந்து டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிடும். இப்போ Ctrl+V அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு லேயராக வேணுமா, இல்லை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வேணுமா, பிக்சலாக வேணுமா, பேத்தாக வேணுமா, ஷேப் லேயராக வேணுமான்னு கேட்டிருக்கு. நீங்கள் எதில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஓகே கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு லேயர் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். நம்மளுக்கு லேயர் வந்து உள்ளே வந்து அப்படியே பேஸ்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இது லேயர். சரிங்களா, லேயர்னா எதுக்காக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல நம்ம தனித்தனியாக ஒரு லேயராக பிரித்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைடில் பாருங்கள், இந்த பேனரில் உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் இருக்கோ அந்த லேயர் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், இங்கே வந்துடும். சரி, லேயர்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா லேயர் எல்லாம் நம்மளுக்கு வந்துடுது, அது ஓகே. ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் கூட தரமாகவே இல்லை. எதுக்காக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். 1.667 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் 1.028 இன்ச்சஸ் ரெசல்யூஷன், ஒரு 72 அப்படின்னு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணணும், ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். சைஸ் ரொம்பவே சின்னது, அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1000 அப்படிங்கிறத வச்சு ஓகேங்கிறத கொடுக்கலாம். சரிங்களா, இதே நீங்கள் வெக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா, வெக்டரில் 72 ரெசல்யூஷன்லாம் ரெடி பண்ணியிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்கும். சரிங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இல்லுஸ்ட்ரேட்டர். இப்போ பாருங்களேன், நம்ம ரெசல்யூஷன் மட்டும்தான் மாற்றணும், நம்மளுக்கு குவாலிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் ஃபுல் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி டாட்டர் வராது. நல்லா கவனமாக பாருங்கள், இதில் ஃபுல் ஜூம் பண்ணுறேன், அந்த டாட்டர் லைன் வராது. ஆனால் நம்மளுக்கு ஃபோட்டோஷாப்பில் வரும். இது பார்த்தீங்கன்னா பிக்சல். சரிங்களா, இது போட்டு நம்ம குழப்ப வேண்டாம். இது நம்மளுக்கு இப்போ எப்படி ஒரு டிசைன் பண்ணுறோம்னா, இந்த லோகோ நம்மளுக்கு இது போதுமா, இந்த அளவு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு சைஸ் இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு பிஎன்ஜியாக நம்ம வைக்கிறோம், ஒரு சின்ன விசிட்டிங் கார்டில் வந்து ஒரு ட்ரோன் கேமரா வைக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு ஸ்டூடியோக்கு எடிட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சிம்பிளை வைக்கிறோம்னா தாராளமாக இந்த ஃபைல் போதும், நம்ம தூக்கி வச்சுட்டு ஒர்க் பண்ணிடலாம். சரிங்களா, அதே போல் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஃபைல் வேணுமோ அதை தனித்தனியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த கேமரா வேணும்னா அதை காப்பி பண்ணுறேன், Ctrl+N கொடுக்குறோம். அங்கே காப்பி பண்ணுற சைஸ் இங்கே வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா, இந்த இடத்துல வந்துடும். ரெசல்யூஷன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1000 வச்சுட்டு Ctrl+Vன்னு கொடுங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கொடுக்குறேன். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். இது இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கா, நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து இன்னுமே நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ வேறு சைஸ் நான் வந்து ரெடி பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒரு 5x 5 சைஸ் வச்சுருக்கேன், இதில் 600 ரெசல்யூஷனில் இந்த சைஸ் ரெடி பண்ணிட்டேன்னா, இப்போ இதில் இருந்து என்ன பண்ணுறேன், இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இங்கே ட்ராக் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இதை என்ன பண்ணலாம், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து ரெஸ்ட்ரைஸ் லேயர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். சரிங்களா, இதை கொடுத்துட்டோம்னா நார்மலாக மாறிடும். இப்போ இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பெருசு பண்ணுறோம். இல்லை ரெண்டையும் என்ன பண்ணலாம், ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், பெருசு பண்ணலாம். ரெண்டையும் மார்க் பண்ணிக்கிறேன், அப்படியே பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணுறேன். இதை கொஞ்சம் இங்கே தள்ளிக்கிறேன், திரும்ப ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன், நல்லா பெருசு பண்ணுறேன். இப்போ எனக்கு தேவையான அளவு பெருசு பண்ணிட்டேன். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இது நார்மல் லேயர், நார்மலாக ஒரு பிஎன்ஜி ஃபைலு இல்லை லேயராக நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நார்மலாக ஒரு லேயர் மெர்ஜ் பண்ண லேயர்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை பாருங்கள், நம்ம எவ்வளவு தான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை சுருக்கிட்டு திரும்ப விரிச்சாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பிக்சல் உடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருந்துச்சோ அதே போல் இருக்கும். இதே நீங்கள் நார்மல் லேயரை வந்து இப்படி சுருக்கிட்டு சூப்பராக சுருக்கிட்டீங்க, சுருக்கிட்டு திரும்ப விரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இங்கே பாருங்கள் குவாலிட்டி எப்படி லாஸ் ஆகுதுங்க. இதுதான் நார்மல் லேயருக்கும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். சரிங்களா, ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சுருக்கிட்டு விரிச்சாலும் உங்களுக்கு பிக்சல் உடையாது. சரிங்களா, ஒரு வேளை நீங்கள் லேயராக தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கேமராவை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் அங்கேருந்து, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹை ரெசல்யூஷனில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த கேமராவோட அந்த படம் வந்து உடையாமல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இது வெக்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸு. இது வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு எடிட்டிங் வந்து இது வந்து தனியாக பிஎன்ஜி ஃபைலாக கிடைக்காது. சரிங்களா, இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த ஃபைல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து பிஎன்ஜியாக கிடைக்காது. நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இல்லுஸ்ட்ரேட்டர்லேருந்து நமக்கு தேவையான ஒரு எடிட்டிங்க்கு நம்ம என்ன பண்ணலாம், அங்கேருந்து இங்கே வந்து காப்பி பண்ணி ஈஸியாக பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது சிசி வெர்ஷன் நான் வச்சுருக்கேன். நாங்கள் 7.0 வச்சுருக்கோம் சார், அந்த ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால்
ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் அங்கே வராது. நீங்கள் என்ன பண்ணணும், நார்மலாக நீங்கள் எப்போதும் போல் ரெசல்யூஷன் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், இங்கேருந்து அங்கே ஃபைலை கொண்டு வந்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்க ஃபைல் பாருங்கள், கேமரா ஃபைல் வச்சுருக்கேன். இப்போ கேமரா ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், கேமரா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஃபுல் ஹெச்டியில் இருக்குது. நல்லா ஜூம் பண்ணாலும் பாருங்களேன், லென்ஸை நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த டிஜிட்டல் ஜூம், ஆப்டிக்கல் ஜூம் அப்படின்னு இருக்கக்கூடிய எழுத்து பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்குது. இப்போ இந்த டைரக்ட் செலெக்ஷன் அப்படின்னு இருக்க டூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது, பேக்ரவுண்ட் லேயர் நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஒன்று மட்டும் நல்லா பாருங்கள், நார்மலாக கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணால் போதும். நம்மளுக்கு இந்த கேமரா மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணும், அப்படியே காப்பி ஆயிடும். இப்போ இந்த கேமரா மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி, Ctrl+C கொடுக்குறேன். ஃபோட்டோஷாப்புக்கு நான் கொண்டு போகிறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன், Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக போடுறேன். லேயராக போட்டால் என்ன பண்ணணும்னு சரி சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லேயராக போட்டால் என்ன பண்ணும், இந்த ஷேடோ, இந்த உள்ளே இருக்க லென்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து லேயர்ஸாக வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக போடுறேன். இங்கே பாருங்கள், ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக போட்டேன். அந்த கேமரா எனக்கு அழகாக வந்துடுச்சு. நான் ஒரு விசிட்டிங் கார்டு எடிட் பண்ணுறேன், இல்லை என்னுடைய ஸ்டுடியோவுக்கே நான் வந்து ஒரு பேனர் டிசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கேமரா வந்து வெக்டரில் எடுத்தோம்னா போதும், ரொம்ப பிரிண்டிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் ஷார்ப்பாக உங்களுக்கு வேணும்னு வச்சுங்களேன், நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய பேனர் டிசைனிங் எல்லாத்தையும் இல்லுஸ்ட்ரேட்டரில் பண்ணுங்கள், ரொம்பவே பக்காவாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்களேன், மெமரி கார்டு வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டை கூட காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மெமரி கார்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். மெமரி கார்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே ஒரு நல்லா இருக்குது. சரிங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 32 GB இந்த மெமரி கார்டு நம்ம கையில் வச்சுருந்தோம்னா எந்த மாதிரி இருக்குமோ, அந்த லாக் பண்ணுற ஃபைலு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெக்டர் ஃபைல்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு எடிட்டிங்கு பயன்படுத்தும் போது ஒரு பேனர் டிசைனு இல்லை ஒரு சின்ன ஒரு கடை விளம்பரம்லாம் டிசைன் பண்ணுறோம்னா வெக்டர் ஃபைல்ஸ் எடுத்து வச்சோம்னா இன்னுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக நீங்கள் உங்களுக்கு அங்கேருந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லென்ஸ் பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு, நீங்கள் பாருங்கள் ஃப்ளாஷ் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் வெக்டர் ஃபைல்ஸை வந்து அங்கே ஓப்பன் பண்ண முடியும். ஒருவேளை நாம் இப்போ இல்லுஸ்ட்ரேட்டர் பயன்படுத்தலை, இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலை டேரெக்டாக ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். டேரெக்டாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிட்டேன், ஓப்பன் ஆகும். ஆனால் நம்மளுக்கு எப்படி வரும்னா மெர்ஜ் பண்ணி ஒரே லேயராக வரும். இப்போ ஓப்பன் பண்ணையும் அதோடைய டாக்குமெண்ட் சைஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சா, ஓகேங்கிறத மட்டும் கொடுத்தா போதும். நம்மளுக்கு எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே லேயராக வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரே லேயராக வந்துடும். ஃபோட்டோஷாப்பில் வரும், ஆனால் ஒரே லேயராக வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், இந்த லேயரை தனியாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது பாருங்களேன், நம்மளுக்கு பிக்சல் உடையுது. சரி, இப்போ இது பிக்சல் உடையாமல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலை நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணையும் அந்த ஃபைலுடைய டாக்குமெண்ட் சைஸ் நம்மளுக்கு இந்த வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இதை இன்ச்சஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இன்ச்சஸ்க்கு சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, ஒரு 3க்கு 3 அந்த மாதிரி இன்ச்சஸில் தான் இருக்குது. அப்போ ரெசல்யூஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1000 அப்படிங்கிறத வச்சுட்டு என்டர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இப்படி என்டர் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்து உடையாமல் நல்ல ஒரு குவாலிட்டியாக நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்கள், முதல்ல ஜூம் பண்ணும்போது நம்மளுக்கு உடஞ்சுதா, இப்போ பாருங்கள், இப்போ ஜூம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பிக்சல் வந்து உடையாது, நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாகனா ரெசல்யூஷன் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் இதிலிருந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இல்லுஸ்ட்ரேட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், குயிக்காக இந்த ஃபைல் வேணும்னா அதை மட்டும் அழகாக மார்க் பண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக நம்மளால் இந்த இதில் வந்து எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,